கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலும் இருந்து முகநூலிலே இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த வியாழக்கிழமை காலை தொழுகைக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த நாளின் காலை தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மீண்டும் ஒரு புதிய நாளில் அதிகாலை வேளையில் நாங்கள் நித்திரையை விட்டு எழுந்து உம்மை நோக்கி பார்க்கவா, உம்முடைய நல்ல நாமத்தை பாடி துதித்து ஆராதனை செய்யவா, உம்முடைய திருவார்த்தையை கேட்கவா, இந்த நாளுக்கென்று நீ தருகிற நன்மைகளை கிருபைகளை பெற்றுக்கொள்ளவா, நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கவா, எங்களுக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஐயா. ஆவியானவரே, இந்த ஆராதனையை உம்முடைய பொறுப்பில் கட்டுப்பாட்டில் வைத்து நடத்தும் ஐயா. எங்களை மறைத்து போடும். துதிகன மகிமை அனைத்தும் ஆண்டவருக்கு செலுத்துகிறான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்திலே 626வது பாடல், எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன் என்ற பாடல். சேர்ந்து பாடுவோம். ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே சாமி எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் சாமி என்றென்றும் நான் பாடுவேன். மேயில் வாழ்கின்ற யாவும் அதன் மேலுள்ள ஆகாயமும், பூமியில் வாழ்கின்ற யாவும் அதன் மேலுள்ள ஆகாயமும், வாந்தூதர் சேனைகள் யாவும் சாமி உமை போற்றுதே. நில்லடங்கா ஸ்தோத்திரம் சாமி என்றென்றும் நான் பாடுவேன். சூரிய சந்திரரோடு சகல நட்சத்திர கூட்டமும், சூரிய சந்திரரோடு சகல நட்சத்திர கூட்டமும், ஆகாய பறவைகள் யாவும் தேவா உமை போற்றுதே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் சாமி என்றென்றும் நான் பாடுவேன். அவமனுக்கூலம் யாவும் தேவாவும் அன்பினை உணர்ந்து, பாவமனுக்கூலம் யாவும் தேவாவும்
சிலுவையின் தியாகத்தை கண்டு ஓயா துதி பாடுதே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் சாமி என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே சாமி எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் சாமி என்றென்றும் நான் பாடுவேன். 130வது சங்கீதத்தை சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேட்டருளாம். என் விண்ணப்பங்களின் சத்தத்தை உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் நிலை நிற்கக்கூடியவன் யார்? ஆண்டவரே, மனுஷர் உம்மிடத்தில் பயபக்தியாய் இருக்கும்படி உம்மிடத்திலே மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறதே. அவர் வார்த்தைக்கு ஆவலாய் காத்திருக்கிறேன். விடியற்காலத்துக்கு காத்திருக்கும் ஜாமக்காரரை பார்க்கலாம், விடியற்காலத்துக்கு காத்திருக்கும் ஜாமக்காரரை பார்க்கலாம் என் ஆத்துமா ஆண்டவருக்கு ஆவலாய் காத்திருக்கிறது. இஸ்ரவேலே, கர்த்தருக்கு ஆவலாய் காத்திரு. கர்த்தரிடத்தில் கிருபை உண்டு, அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவரே இஸ்ரவேலை அவன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டு ரட்சிப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். அமர்ந்திருப்போம். இன்றைக்கான திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட முதலாவது திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். பிலிப்பிய அதிகாரம் 4 வசனங்கள் 10 முதல் 13 வரை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 13 முறை. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பது. இன்றைக்காக கொடுக்கப்பட்ட முதல் திருமறை பகுதி வாசிக்க கேட்டாம். அப்படியே இன்றைக்காக தரப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதி பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 4 வசனங்கள் 14 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெபாலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். தம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார்.
அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது என்றார் என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியக கடவுளில் வைத்திருக்கிற விசுவாசத்தை பயபக்தியோடு அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோலிருந்து உயிர் தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்ந்திருப்போம். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த வியாழக்கிழமை காலையில உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுளே. ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாளின் காலையில கர்த்தர் நம்மோடு பேசவா, அவருடைய திருச்சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி தரவா கிருபை செய்தார். இந்த நாளின் காலையிலே ஆண்டவர் நமக்காக தருகிற அவருடைய இறை வார்த்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஜெபிப்பா. நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கொண்டு இன்றைக்கு எங்களோடு பேசவும் ஆவியானவர் இந்த வார்த்தைகளின் மூலம் தெய்வ சித்தத்தை இரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தரவா, உம்முடைய விருப்பத்துக்கு எங்களை வழிநடத்தவா சித்தம் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை கருத்தோடும் கவனத்தோடும் கேட்டு ஏற்றுக்கொள்ளவும் கீழ்ப்படியவும் பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பலம் என்பது எதிர்ப்புகளை சமாளிக்கின்ற ஆற்றல். withstanding adversity, ability to withstand adversity. போராட்டங்கள், எதிர்ப்புகள், வேதனைகள், இழப்புகள் இவற்றை சந்திப்பதற்கான ஆற்றல்.
ஆங்கிலத்தில் சொல்வார்கள், nearly all men can stand adversity, but you want to test a man's character, give him power. எல்லாரும் ஓரளவு எதிர்ப்புகளை சமாளிக்கும் திறன் உடையவர்கள் தான். ஆனால் அவங்களால முடிஞ்சது வர ஒவ்வொருவருக்கும் ஒரு எல்லை இருக்கு, அதுக்கு மேல அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் பலத்தை கொடுத்து பாருங்க, அவனுடைய குணம் என்னதுன்னு தெரியும். சிலருடைய பாக்கெட்டில் 500 ரூபாய் நோட்டு இருந்த உடனேயே அவங்களுக்கு பேச்சும் அவங்களுக்கு நடையும் கொஞ்சம் வித்தியாசப்படுது. பலன் வந்துவிட்ட உடனே மனிதனுடைய குணம் மாறுகிறது. ஒரு மனுஷனுடைய குணத்தை அவனுக்கு இருக்கிற பலத்தை வைத்து கணக்கிடலாமா? பவுலப்போஸ்தலன் தன்னுடைய பலத்தை அதிகமாய் நம்பினவர். தான் ஒரு பெரிய பலசாலி, மற்றவங்களெல்லாம் அடக்க முடியும், ஒடுக்க முடியும், தனக்கு கைக்குள்ளால அடங்காதது எதுவும் இல்லை என்று ஆணவத்தில் கொக்கரித்த ஒரு வாலிபன். ஏனென்றால் அவன் பணக்கார வீட்டு பிள்ளை, மெத்த படித்த மேதாவி, நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பெற்றவன், சனகரின் சங்கத்திலே மதிப்பும் மரியாதையும் உடையவன். அவர்களுடைய அனுமதியின் பேரில் கிறிஸ்தவ மக்களை எல்லாம் வீடு வீடா போய் இழுத்து வந்து துன்பப்படுத்தினவன், சித்திரவதைப்படுத்தினவன். ஸ்தேவான் என்று சொல்லக்கூடிய தேவ ஊழியக்காரன் கல்லறிந்து கொல்லப்பட்ட போது அந்த கூட்டத்தில் இவன் தலைமை தாங்கினவன். ஆனா எவ்வளவு வீரமும் பலமும் வைராக்கியமும் உள்ள இந்த சவுல் கிறிஸ்தவ மக்களை கொல்ல வேண்டும் என்று வைராக்கியத்தோட அவன் போயிட்டு இருக்கும்போது திடீரென்று சொல்லி வானத்திலிருந்து ஒரு மின்னல் போன்ற வெளிச்சம் அவன் கண்ணில் பாய அவன் கீழே விழுகிறான். அவனுடைய பார்வையெல்லாம் போய்விட்டதே. அவன் பலமெல்லாம் ஒரு ஓட்டை போல காய்ந்து போனது. அவனால எழும்ப முடியல. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 8ஆம் வசனம், சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டி கொண்டு போனாங்க. அப்படின்னா கீழே விழுந்த பிறகு எழும்புற பலன் அவனுக்கு இல்லை. அடுத்த ஆளு கைலாகு கொடுத்து தூக்கி விட்டாத்தான் எழும்ப முடியும். அப்படி இருக்கு. அப்போ அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவர் சொல்லாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளின் மேல் உதைப்பது உனக்கு பாரமா? அவன் ஒரு விஷயத்தை புரிந்துகிட்டா, என்னுடைய சுயபலம் என்பது ஒண்ணுமே இல்லை. நான் பலசாலி, நான் வீரன், நான் அவன், நான் இவன், அப்படி சொல்லுகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு செகண்ட்ல இது எல்லாம் ஒண்ணுமில்லாம போகக்கூடியவைதான். தன் சுயபலன் ஒன்றும் இல்லை என்றும் கர்த்தருடைய பலத்தினால் எல்லாம் ஆகும் என்றும் சவுல் இந்த இடத்துல கண்டுகொண்டான். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் அவன் ஆண்டவருடைய பலத்தை பெற்றபோது அனனியாவின் மூலம் ஆண்டவருடைய வழிநடத்துதலை பெற்றபோது எழுந்து ஞானஸ்நானம் பெற்று போஜனம் பண்ணினான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், உடனே அவன் கண்களிலிருந்து
மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். ஆண்டவருடைய பலத்தை உணர்ந்து அனுபவித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்ற பவுல் அதுக்கு பிறகு தன்னுடைய சுய பலத்தை எந்த இடத்திலையும் சொல்லவே இல்லை. அவருடைய பலன் கிறிஸ்துவானா. இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை அவர் எழுதும் போது பயங்கரமான சிறை அனுபவத்திலிருந்து எழுதுகிறார். மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு கைதி என்னால எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறார் என்றால் அவர் எவ்வளவு ஆண்டவருடைய பலத்தில நம்பிக்கையாயிருந்தார் என்பதைத்தான் நாம் எண்ணி பார்க்கலாம். வேதம் சொல்லுது அவருக்கு இருந்த பலன் என்ன? ஜான் கிறிஸ்டோஸ்டம் என்று ஒரு திருச்சபை பிதா சொல்லும்போது சொல்லாரு, நத்திங் வில் டிவைட் த சர்ச் so much as the love of power. கிறிஸ்துவின் அன்பின் பலத்தை போல திருச்சபையை பிரிக்கிற சக்தி எதுவுமே இல்லை. தேவனுடைய அன்பினால ஆட்கொள்ளப்பட்டு நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகள் தேவனுடைய அன்பை உணராத கர்த்தருடைய ஜனங்கள், இது ரெண்டும் தான் திருச்சபையில் இருக்கிற வித்தியாசமா. பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தை, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது, என்னை பலப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் அன்பு, அந்த அன்பின் தாக்கம், உந்துதல் எதையும் அவருக்காக செய்வதற்கு என்னை தூக்கி விடுகிறது, ஏந்தி விடுகிறது, என்னை பலப்படுத்துகிறது. கல்வாரியின் சிநேகம் என்னை தாங்கிக் கொள்ளுகிறது. கர்த்தருக்காக எதையும் சகிக்க, எந்த பாடுகளையும் அனுபவிக்க, எதையும் இழக்க, எதையும் ஒப்பு கொடுக்க, எங்கேயும் போய் நற்செய்தி அறிவிக்க நான் ஆயத்தம். என் ஆண்டவர் கல்வாரியில எனக்காக தம்முடைய சொந்த இரத்தத்தையும் சரீரத்தையும் உடைக்க கொடுத்தாரு, சொந்த ஜீவனை கொடுத்தாரு. அந்த கல்வாரி சிநேகம் எனக்குள்ள வந்தபோது அது என்னை பலப்படுத்துகிறது, அது என்னை பலப்படுத்துகிறது. உண்மையில் அன்பானவர்களே, பவுலப்போஸ்தலன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று சொல்லும்போது அந்த அனுபவத்தை வைத்து தான் சொல்லுகிறார். அந்த பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் இருக்கிறது. இயேசுவுக்காக எதையும் தாங்க, எதையும் செய்ய, எதையும் இழக்க நான் ஆயத்தம். ஆண்டவருடைய அன்பை உணர்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த தடையும் தடையே இல்லை. அவர்களுக்கு ஒரு நிச்சயம், தேவன் ஒரு பணிக்கென்று நம்மை அழைக்கும் போது அதை முடிக்கக்கூடிய பலத்தையும் அவர் கூடவே தருவார். அந்த அன்பினால எனக்கு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை தரும்போது, எனக்கு ஒரு பணியை தரும்போது அதை எப்படி நான் செய்வேன் என்று சொல்லி ஐயோ நான் எம்மாத்திரம்னு சொல்லி மலைத்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அழைப்புக்கு பின்னாலேயே அந்த வல்லமையும் இருக்கிறது, பலமும் இருக்கிறது. அவர் தருவார், அவர் பலப்படுத்துவார். இதை செய்ய நான் ஏமாத்துறோம், இதை கொடுக்க நான் ஏமாத்துறோம், அப்படி பின்னிட்டு போக வேண்டியதில்லை. இதோ நான் உன் கூட இருப்பேன் என்று சொன்னவன், உன்னை பலப்படுத்துவேன் என்று சொன்னவன்,
உன்னை நடத்துவேன் என்று சொன்னவன், உன் கூட வருவேன் என்று சொன்னவன், வாக்கு மாறாதவன், அவர் வல்லமையானவன், கூடவே இருந்து நம்மை பலப்படுத்துவார். பவுலப்போஸ்தலன் 3 காரியங்களை தன் வாழ்க்கையிலே உணர்ந்திருந்தார் என்று ஒரு தேவ மனுஷன் குறிப்பிடுகிறார். ஒன்று, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை அது எதுவாயிருந்தாலும் தேவன் கட்டுப்படுத்துகிறார் என்பதை அவர் விசுவாசித்தார். வாழ்க்கை கடவுளுடைய கரத்திலிருந்து மிஞ்சி போவதில்லை. வாழ்க்கை ஒருவேளை மனுஷனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து மீறுவது போல இருக்கலாம். இந்த புயலும் கொரோனாவும் பெருவெள்ளமும் காற்றும் கடல் கொந்தளிப்புகளும் பார்க்கும்போது மனுஷனுடைய கையை விட்டு இயற்கை மாறினது போல, வாழ்க்கை போய்விட்டது போல நமக்கு தோணும். ஆனால் கர்த்தருடைய கையிலிருந்து வாழ்க்கை போகவே இல்லை. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது. இதை ஒரு விசுவாசி உணர வேண்டும், நம்ப வேண்டும். 2வது, நாம் வாழும் உலகத்தில் கர்த்தருக்காக வேறுபட்டு வாழ்வதற்கான ஆற்றலை கடவுள் நமக்கு தருகிறார். அதுக்கு நமது பலவீனம் ஒரு தடை இல்லை. நம்ம கர்த்தரால் அழைக்கப்பட்டோம். கர்த்தர் நமக்கு ஒரு நோக்கத்தை தந்தாரு. அது தந்த உடனே நம்ம சூழ்நிலையை அதோட வச்சு அளந்து பார்க்க கூடாது. நமக்கு ஒரு பலவீனம் இருக்கு, குறைவு இருக்கு. இந்த பலவீனத்தை வைத்துக்கொண்டு எப்படி ஆண்டவருக்கு இதை செய்வது, எப்படி இந்த ஊழியத்தை தாங்குவது, எப்படி ஆண்டவருக்காக இதை நிறைவேற்றுவது என்று அதை வைத்து குழப்பக்கூடாது. இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு அதிகமானவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சீடர்களிடத்தில் சொன்ன உடனே அவங்க சொன்ன தேவன் அதை செய்ய வல்லவர் என்று விசுவாசிக்காம ஒரு பக்கத்தில் ஓரமா உட்கார்ந்துருந்து கணக்கு பார்க்க தொடங்கினாங்க. கணக்கு பார்த்துட்டு முடிவில் வந்து சொன்ன பதில் என்ன தெரியுமா? இத்தனை பேருக்கு ஆளுக்கு இவ்வளவு அப்பம் வாங்கினா இவ்வளவு பணத்துக்கு வாங்கணும், அது நம்மிடத்தில் ஏமாத்திரம் நடக்கிற காரியம் ஆண்டவரே. எப்போதுமே நம்முடைய பலவீனத்தை ஆண்டவருடைய திட்டத்தோடு வைத்து ஒப்பிட்டு பார்த்து குழம்பி போகக்கூடாது. நம்முடைய பலவீனத்தின் மத்தியில தேவன் நமக்கு தருகிற அழைப்பை நிறைவேற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். அல்ல, நாம குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. 3வது, கர்த்தருடைய பலத்தை சார்ந்து விசுவாசத்தோடு ஒரு அடியை நாம முன்னால எடுத்து வைக்கும் போது அடுத்த அடிகளை வைத்து தடைகளை மாற்றி நம்ம முன்னோக்கி கொண்டு போவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். நம்ம ஆண்டவருக்காக ஒரு அடியை முன்னால வைத்தா போதும், அடுத்தடுத்த அடிகளை அவர் நமக்கு நடத்தி கொண்டே போவார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு ஏராளமான பலத்தை வைத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியின் பலம், அவருடைய வசனத்தின் பலம், எவ்வளவோ அவருடைய திருசாக்கிரமத்தின் மூலம் உண்டாகிற பாவ மன்னிப்பின் நிச்சயம், நிறைய பலத்த தேவன் நமக்கு வாக்களித்திருக்கிறார். அபரிமிதமான பலம் நமக்கு இருக்கிறது. ஆண்டவருடைய பலத்தோடு முந்தி போகும்போது எந்த தடையும் நமக்கு தடையல்ல. கிதியோனை தேவன் அழைத்த போது அவன் ஒரு பெரிய மீதியானிய சேனையை எதிர்ப்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்று தான் நினைத்தான். ஆண்டவர் சொன்னார், உனக்குரிய பலத்தோட நீ உன்னால போ, உனக்குள்ள பலத்தோட போ. எதிராளி எத்தனை பேரு, அவன் யாரு என்பதை பற்றி கவலைப்படாத. உன்னை நான் அழைத்திருக்கிறேன், உன்னை நான் பணித்திருக்கிறேன். நீ என்ன நம்பு, உனக்கு இருக்கக்கூடிய பலத்தோட புறப்பட்டுப்பா. உன்னை பலப்படுத்தி நடத்துவதற்கு நான் போதுமானவ.
இன்றைய காலையில் என் அன்புக்குரியவர்களே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்ல முடியுமா? சொல்லுவான். அவர் ஆற்றல் உள்ள தேவன், சர்வ வல்லமை படைத்த ஆண்டவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அந்த ஆண்டவரை நம்பி பயணிப்போம். வாழ்க்கையில் எந்த இடத்திலையும் சோர்ந்து போகாதபடி முன்னே செல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். 321வது பாடல். பாதை காட்டும் மாயகவா பரதேசியான நான் என்ற பாடல். பாதை காட்டும் மாயகவா பரதேசியான நான், பலவீன அறிவீன இவ்வுலகம் காடுதான். மாநகரம் தந்து என்னை ஓசையும் தண்ணீரூரும் ஊற்றை நீ தீரந்து தாருமே. தீபமிக சம்பம் காட்டும் வழியில் நடத்துமே. வல்ல மீட்பர் இயேசுவே, சாவின் அந்தம் நுந்து என்னை மூடும் நேரத்தில், சாவின் மேலும் என்னை சேரும் மோட்சத்தில் கீத வாழ்த்தல் உமக்கென்றும் பாடுவேன். ஆமென். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த உம்முடைய நல்ல வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொன்ன உமது பக்தன் பவுலப்போஸ்தலனை போல நாங்களும் சொல்ல முடியும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தந்தேன். பல வேளைகளில் ஆண்டவர் எங்களை அழைக்கும் போது, ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்துக்கு எங்களை இழுக்கும் போது எங்களுடைய பலவீனங்களை சொல்லி நாங்கள் பின்னோக்கி போகிறோம். நான் ஏமாத்துறோம், நான் பலவீனன், அறிவீனன், நான் இந்த சூழ்நிலையில் நிலைநிற்க தகுதியற்றவன் என்று சொல்லி கலங்கி போகிறோம் ஐயா. ஆனால் எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவரும் வாக்கு மாறாதவரும் சர்வ வல்லவருமாய் இருக்கிறபடியா எங்கள் ஆண்டவர் இயேசு மரித்து உயிர்த்து ஜீவனுள்ள வல்லவர் என்பதை நாங்கள் உணர்ந்து, ஆண்டவரே உம்மை விசுவாசித்து வாழ இன்றைக்கு எங்களோடு பேசினீர் ஐயா. இயேசு எங்களோடு இருக்கும்போது எங்களால் கூடாதது எதுவும் இல்லை, எங்களால் செய்யக்கூடாத ஒரு காரியம் எதுவும் இல்லை. ஆம் ஆண்டவரே, உலகத்தில் எத்தகைய சூழல்கள் இருந்தாலும், நாங்கள் பார்க்கிற கேட்கிற சம்பவங்கள் மிகவும் விபரீதமானவைகளும் எங்களுடைய வாழ்க்கையை அச்சுறுத்தக்கூடியதுமாக இருந்தாலும்
பயப்படாமல் முன்னேறி செல்ல உமது பலன் போதும் ஐயா. உமது பலத்தை சார்ந்து வாழ பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால தாங்கப்பட்டவர்களாய், தெய்வ வசனத்தின் பலத்தினால் ஆளப்பட்டவர்களாய், கிறிஸ்து இயேசுவின் பலனை தரித்தவர்களாய் நாங்கள் முன்னேறி செல்ல எங்களை பலப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தும். இந்த நாளின் காலையில் நித்திரை விட்டு எழுந்து இந்த நாளின் கடமைகளை செய்ய ஆயத்தப்படுகிற நம்முடைய மக்களை புது பலத்தால் நிரப்போம், புதிய கிருபைகளால் நிரப்பும். நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு இந்த நாளின் கடமைகளை செய்ய பலன் தாரும். தேசத்தின் பல பகுதிகளிலும் பெய்து வருகிற கனமழை நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைமைகளை இழந்தவர்கள், வீடுகளை இழந்தவர்கள், தங்கள் உறவுகளை இழந்தவர்கள் என்று சொல்லி தகப்பனே பாதிப்புக்குள்ளாகி இருக்கிற அந்த மக்களும் அவர்களுக்கு நிவாரண பொருட்களை கொண்டு சேர்க்கிற அரசும் தனியார் நிறுவனங்களும் ஆண்டவரே செய்கிற பணியிலே கர்த்தருடைய இரக்கம் இருக்கட்டா. தகப்பனே, வியாதிப்பட்டு மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெறுகிற நம்முடைய பிள்ளைகளை சுகப்படுத்தும், பலப்படுத்தும். விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கிற மக்களை உற்சாகப்படுத்தும் ஐயா. நல்ல தகப்பன், இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூடுகிறோம். ஆபத்துகள், தீமைகள், மோசங்கள், பொல்லாப்புகளுக்கு விலக்கம். வீட்டை விட்டு தூரமான இடங்களிலே, வெளிநாடுகளிலே போய் தங்கி வேலை செய்கிற நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும் ஐயா. இன்று பிறந்த நாளை காணுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். புதிய பிறந்த ஆண்டில் புதிய கிருபைகளை, நன்மைகளை கொடும். அதே போல புதிய திருமண ஆண்டை நினைவு கூறுகிற நம்முடைய மக்களையும் பாதுகாத்து கொள்ளும். தெய்வ கிருபையில், சமாதானத்தில் வைத்து நடத்தும். தந்த குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவருடைய மேலான பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளட்டும். தேசத்தையும் தேச தலைவர்களையும் ஆசீர்வதியும். திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதியும், பாதுகாத்து தார். வயதான பெற்றோர்களை கண்ணுக்கும், வாலிப பிள்ளைகளை, இளமகளிரை, சின்ன குழந்தைகளை ஆண்டவரை தொற்று வியாதிகளிலிருந்து பாதுகாத்து தார். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக்கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உடைகளே, ஆமென். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் திருவுறவும் உங்கள் அனைவரோடும் இன்று முழுவதும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு கடந்து செல்வான் தங்கை.